ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியில் உருவாகக்கூடிய அகண்ட ராஜ யோகத்தால் 6 ராசி நேயர்களுக்கு மகாபாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்து பயன்பெற போறோங்க. அதாவது அந்த அதிர்ஷ்டக்கார 6 ராசினியர்கள் யார் என்பதை கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். அதாவது ஜூலை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காத விதத்துல எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ராஜயோகமானது உருவாக போகிறது. இந்த ராஜயோகத்தால் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய அற்புதமான யோகங்கள் இருக்கிறதுங்க. சோ எந்தெந்த ராசினியர்களுக்கு வாழ்க்கை மாற போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இந்த ராஜ யோகம் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு யோகம் அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. அதாவது இந்த ராஜ யோகத்தால் உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு நினைத்து பார்க்காத மாற்றங்கள் உருவாகக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிவிக்கலாம். ஜூலை 1, 2, 3 ஆகிய தேதிகளில் கிரகங்களுடைய சேர்க்கையால் ஒரே நேரத்தில் 2 மகா யோகங்கள் உருவாகி இருக்கிறது. வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்தோ அல்லது பிற கிரகங்களை பார்வையிட்டோ சுப யோகங்களை உருவாக்கும். அந்த வகையில மகர ராசியில சந்திரனின் 7ஆம் வீட்டில் குரு இருப்பதால் கஜகேசரி ராஜயோகம், புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் தனலட்சுமி ராஜயோகம் உருவாகி இருக்குங்க. இந்த 2 ராஜ யோகங்களுடைய தாக்கத்தால் சில ராசினியர்களுக்கு விரைவான முன்னேற்றம், வருமான ஆதாரங்கள், உயர் அதிகாரம், செல்வ செழிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. சோ எந்தெந்த ராசினியர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை இப்போ பார்க்கலாம். முதல்ல மேசம் ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மேச ராசினியர்களுக்கு குரு, சுக்கிரன் மற்றும் புதன் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் இருப்பதால் ராஜ யோகமும் தனலட்சுமி யோகமும் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மேசம் ராசினியர்களுக்கு வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. நீங்க பணிபுரியும் நிறுவனம் மூலம் வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த சுணுக்கங்கள் நீங்கி லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் பெருகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. பங்குச்சந்தை முதலீடுகளில் இருந்து நீங்க எதிர்பாராத வகையில வருமானமும் லாபமும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சோ மேசராசினியர்கள் இதுவரை உங்க வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு அதிர்ஷ்டகரமான யோககரமான ஒரு காலகட்டமாக இந்த ராஜ யோகமானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க. சோ இந்த ராஜ யோகம் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அடுத்ததாக கடகம் ராசினியர்களுக்கு அகண்ட ராஜ யோகத்தால் என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கடக ராசினியர்களுக்கு குரு, புதன் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை பதிவதால் தொழில் மற்றும் வியாபாரம் பார்க்கும் பொழுது புதிய உயரங்களை எட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லாமல் இருந்து வரும் பட்டதாரிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலைக்கான அழைப்புகள் நிச்சயமா தேடி வரக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கிறது. சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே இப்ப பாத்தீங்கன்னா வெற்றியாக முடியுங்க. அதாவது நீங்க இந்த நேரத்துல தொட்ட அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. மனதில் இருந்த பெரும்பாலான ஆசைகள் மற்றும் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு நெருங்கி இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். அடுத்ததாக கன்னி ராசினியர்களுக்கு இந்த ராஜயோகம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஜகேசரி யோகத்துடன் தனலட்சுமி யோகமும் இணைவதால் கன்னி ராசினியர்களுக்கு சுப யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி மரியாதையும் அங்கீகாரமும் செல்வாக்கும் உங்களுக்கு உண்டாகலாம். இதுவரை கன்னி ராசினியர்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சிக்கலையும் பல்வேறு விதமான மன உளைச்சலுமே உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த ராஜ யோகத்தால் கண்டிப்பா இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வருமானம் கணிசமாக உங்களுக்கு உயரலாம். பங்குச்சந்தை போன்ற முதலீடுகளில் இருந்து பெரும் லாபங்களை நிச்சயமா நீங்க பெறுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டு நின்ற சுப காரியங்கள்
மீண்டும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். வேலை தொழில் தொடர்பான நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய அற்புதமான சூழல் இப்ப கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது. சோ கன்னிராசினியர்கள் ரொம்ப நாள எதிர்பார்த்த ஒரு நேரம், எதிர்பார்த்த ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு நிச்சயமா அமையலாம். சோ நீங்க எதிர்பார்த்த காலகட்டமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த ராஜயோகம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 யோகங்களும் பாக்கியத்தை அள்ளி உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தேடித்தரும். சொத்து தகராறுகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். உங்களுடைய பரம்பரை சொத்துகள் கைக்கு வந்து சேரலாம். புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதனால உங்களுக்கு உருவாகும். சமூகத்தில் பாத்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய அற்புதமான யோகங்கள் நிறைந்திருக்கு. உங்களுடைய தொழிலில் சிறந்த வெற்றியையும் வருமானத்தையுமே நீங்க பெறுவீங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறலாங்க. நீங்க செய்த தர்ம காரியங்கள் உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. சோ துலாம் ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்டகரமான யோககரமான ஒரு அற்புதமான ராஜ யோகமாக இந்த அகண்ட ராஜ யோகமானது நிச்சயமா இருக்க போகிறது. அடுத்ததாக மகரம் ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது நிதி வளர்ச்சி மற்றும் விரைவான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் ஆசியால் செல்வந்தர் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் நிச்சயமா பெறுவீங்க. வறுமை நீங்கி வளம் பெறலாங்க. வாடகை வீட்டில் வசித்து வரக்கூடிய நேயர்களுக்கு சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களின் கனவு இப்ப நனவாகும். உயர் பதவியில இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல இடத்திலிருந்து திருமண வரன்கள் உங்களுக்கு தேடி வரும். வீட்டில் அடுத்தடுத்து மங்கள நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த ராஜயோகத்தால் பார்க்கும் பொழுது சந்திரனின் சுபநிலை காரணமாக மீன ராசினியர்களுக்கு தன சம்ரித்தி யோகத்துடன் ராஜயோகம் கிடைக்க போகிறது. மனதில் இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கிடும். உங்களுடைய கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை வாட்டி வதைத்து வந்த கவலைகளில் இருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம், திருமணம், வேலை வாய்ப்பு என அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மாறிடும். நிதி பரிவர்த்தனையில் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் லாபத்தை பெறுவீங்க. கும்பராசினியர்களுக்கு பாசிட்டிவான நிகழ்வு காத்திருக்கு. ஜூலை 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராஜயோகம் இந்த 6 ராசினியர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.